எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த யக்ஷப்பிரசனம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் வில்லி பாரதத்தில். அடுத்த போல கேட்குறான், தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன், வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன், நோயாளிக்கு யார் தோழன், சாக போகிறவனுக்கு யார் தோழன். தேசாந்திரம் போகிறவனுக்கு எல்லாருமே கேட்டுக்கோங்க, சக பிரயாணி நாமே நமக்கு தோழனாகவும் இருக்கணும். என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு தப்பு பண்ணுறோம். நம்ம டிக்கெட்டு புக் பண்ணுறோம், நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கோம், அது தப்பு. நம்முடைய பையனோட பொண்ணோட நம்பரையோ அதில் போட்டிருக்கணும். ஏன்னால் நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவளை கூப்பிட்டு சொல்லணும். நம்ம நம்பரே போட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவாளை தெரிஞ்சுக்கணும், அவன் எங்கே போகிறான் ஏது போகிறான்னு கேட்டுக்கணும். ட்ரெயினோ பஸ்ஸோ பிளேனோ போகிற போது நம்ம சூட்கேஸை எடுத்துன்னு போயிடாமல் இருக்கணும். நாமும் மறந்து அவனோடதை எடுத்துன்னு வந்துடாமல் இருக்கணும். அங்கே வேறு ஒத்துமையாக இருக்கணும். பொட்டியை இங்கே வை அங்கே வைம்பா, சில பேர் இடைஞ்சல் பண்ணுவான், அதெல்லாம் கூடாது. இப்போ வயசானவா வருவா, லோயர் பர்த்தை கொடும்பா, விட்டு கொடுக்கணும். அதான் அப்போவே சொன்னேன், மனதை கட்டுப்படுத்தணும்னு. அடுத்த கேள்வி கேட்குறான், வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன், நோயாளிக்கு யார் தோழன், நோயாளிக்கு யார் தோழன், மருத்துவன், சாக போகிறவனுக்கு யார் தோழன், தானம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? 3-4 விஷயமும். வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன், அதை புரிஞ்சுக்கோங்க. எண்ணுடை இல்லாள், நல்ல மனைவி. நீங்கள் எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? திருமணம் என்றால், அன்றைக்கி நான் ஒரு டிவியில் பார்த்தேன், சொன்னார்கள், பேச தெரியாமல் பேசுகிறார்கள். நாங்கள் கணவன் மனைவி ஃப்ரெண்டாக இருக்கோங்கிறா. ஃப்ரெண்டாக இருந்தால் வேதம் சொல்கிறது, பாரதம் சொல்கிறது. கல்யாணத்தன்னிக்கே காலை பிடிச்சி மந்திரம் சொல்கிறோம், சகா சப்தபதா பவா. சகானா ஃப்ரெண்டு. ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃப்ரெண்டாக இருக்கணும். டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஒரு ஆம்பளைக்கு ஒய்ஃபு, ஒரு பொம்பளைக்கு ஹஸ்பண்டு. அதுதான் நீங்கள் உபன்யாசம் கேட்குறவாள்லாம் தெரிஞ்சுக்கணும். காலையில் எழுந்திருந்தவுடனே என்னடி வாடி போடிங்க கூடாது. மை டியர் ஃப்ரெண்டு, ஒய்ஃபை கூப்பிடணும், பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபி. அவளும் சொல்லணும், டியர் ஃப்ரெண்டு ஐ வில் கம், ப்ளீஸ் வெயிட் சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு பாவம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிருக்கீர்கள்? பொண்ணை பையன்கிட்ட ஒப்படைக்கிறதா நினைக்கிறீர்கள்? கிடையாது. பையனைத்தான் பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறோம். பெண்களுக்குத்தான் பொறுப்பு அதிகம். அதைத்தான் கீதையில் சொல்கிறான், பொறுமை பொறுப்பு நிதானம். பெண்கள் தான் பார்த்துக்கணும். அவன் கணவனையும் பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், பெரியவர்களை பார்த்துக்கணும். ஆனால் அந்த ஆண்மகனும் அவளுக்கு ஏற்ற வண்ணம் நடக்கணும். அதனால் நான் தான் ஆண்மகன் குடிக்கலாம், சூதாடலாம், தவறுதலான பாதைக்கு செல்லலாம்னு சொல்லலை. அவனும் அவளுக்கு ஏற்ற வண்ணம் இருக்கணும், குற்றங்கள் செய்யாமல் இருக்கணும். அதில் தான் 6 கர்மா சொன்னான். பெண்ணுக்கு எப்போ 6 கர்மா சொன்னானோ அதில் எதிர்த்தட்டில் ஆம்பளைக்கும் 6 கர்மா உண்டு. அன்னை தயை, அவள் சாப்பாடு போடுறப்போ தாய். அப்போ அவன் மனைவி இல்லை, அவள் தாய்னா இவன் மகன். இந்த உலகத்தில் எந்த அம்மாவும் தன் மகனுக்கு பிடிச்சது தான் பண்ணி போடுவாள். அதனால தான் கணவனுக்கு பிடிச்சதாக பண்ணி போடணும். ஆத்துக்காரருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னா பண்ணி போடணும். தனக்கு பிடிக்காது வெண்டைக்காய்னா வெண்டைக்காயை விட்டுறணும். அவர் பெண் கேட்டால் நாங்கள் தான் விடணுமான்னு. நீ தான் தாய், தாயார் தான் விட்டு கொடுக்கணும். அவள் எப்போ தாயோ, தாயாருக்கு நம்ம எல்லாம் செய்வோமே, காய் வாங்கிட்டு வருவோம், காய் நறுக்கி தருவோம், பாத்திரம் தேய்ச்சி தருவோம், எல்லாம் பண்ணணும். அவளை தாயாக மதித்து செய்யணும். அன்னை தயை, அடியாள் பணி, தொண்டனாக வேலை செய்யணும். இப்போ தொண்டன் எப்படி இருக்கான்? ஒரு கட்சி தலைவனுக்கு தொண்டு எப்படி பண்ணுறான்? இப்போ நாங்கள் ராமாயணம் சொல்ல போகிறோம், எங்களுக்கு எப்படி தொண்டு பண்ணுறா? ஒவ்வொருத்தர் உங்கள் உத்தியோகத்தை கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்குது. பேங்கில் அதிகாரிங்கிறா, எல்ஐசியில் அதிகாரி, டாக்டருங்கிறா, இன்ஜினியருங்கிறா, மந்திரிங்கிறா, எம்எல்ஏங்கிறா, எம்பிங்கிறா, எங்களுக்கு தொண்டு பண்ணுறா. கீழே விழுந்து சேவித்து தொண்டு பண்ணுறா. அப்படி தொண்டு பண்ணணும் கணவனுக்கு. அப்போ அவனும் தொண்டு பண்ணுற மாதிரி, மனைவி தொண்டு பண்ணுற மாதிரி நடந்து கொள்ளணும். 2 கை கொட்டினாதார் சத்தம். அப்புறம் வண்ணமுலை வேசித்துயில், அப்போ தான் மனைவி. ஆமாம்,
அப்புறம் புவிப்பொறை, பூமாதேவி மாதிரி பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்கிறான் மலர் பொன்னின் அழகு. மலர்னாலே தாமரைப்பூ, தாமரைப்பூ மாதிரி முகம் மலர்ந்தே இருக்கணுமாம். அவன் சூரியன் மாதிரி தான் வருவான். ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது எடுத்து வைன்னு இவன் உடனே சொல்லணும், உங்கள் அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணா டெல்லியிலேருந்து அப்படின்னா அவனுக்கு முகம் மலர்ந்துடும். இவளுக்கு கடுகடுன்னு இருக்கக்கூடாது. சில பொம்மநாட்டி பார்த்தேன்னா ஆம்படையன் வரும்போது தான் வாழைப்பூ மாதிரி மூஞ்சியை வச்சுப்பான். வாழைப்பூ அப்படி தட்டி பிரிக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. கடைசியில் சொல்கிறான் விரல் மந்திரிமதி. பாருங்க, பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். பாருங்க, செஸ்ஸு விளையாடுறோமே, செஸ்ஸு அதில் யாருக்கு பாருங்க, ராணிக்கு தான் பவர் அதிகம். ராணி கேன் மூவ் எனி பிளேஸ் எனிவேர் எனி டைரெக்ஷன். ராஜா ஒரு கட்டம் தான் தாண்டலாம். செக்கு ராஜாவுக்கு தான் வைப்பான். இதை கேளுங்க, நம்ம சாஸ்திரம் தான் சொல்கிறது. தனவு இத்தவருக்கே மனவு இல்லா, மனவு இத்தவருக்கே தனவு இல்லா. புரந்தரதாசர். தனவு மனவு இத்தவருக்கே அனுகூலவாதயந்த சதி இல்லா. சதினா பொண்டாட்டி. ரொம்ப பேர் சதி திட்டம்னா ஆரோ போட்டதுன்னு நினைக்கிறேன். ஆத்துக்கறி போடுற திட்டம் தான். எவ்வளவு நீ லட்சாதிபதியாக இருக்கலாம், தானம் பண்ணலாம், லட்சக்கணக்கில் பொருள் தானம் பண்ணலாம், கோதானம் பண்ணலாம், பூதானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், கனிகா தானம் பண்ணலாம். எந்த தானம் பண்ணாலும் ஆத்துக்காரி பக்கத்தில் நின்று தீர்த்தம் போடணும். நீ ப்ரப்போஸ் பண்ணுற அவள் தான் செகண்ட் பண்ணணும். செகண்ட் பண்ணுறவாளுக்கு தான் மதிப்பு. அதை தான் வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன். தோழன் ஃப்ரெண்டு நம்ம சொல்கிறோமே. மனைவி ஃப்ரெண்டு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்லறம் பண்பும் பயனும் அது. அதுதான் அடுத்த கேள்வி. நோயாளிக்கு யார் தோழன்? மருத்துவன். அவளே தான் மருத்துவனாகவும் இருக்கா. மருத்துவன்கிட்ட போய் காட்டுறோம், சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாம் இருக்குது சொல்லி மாத்திரை மருந்து டாக்டர் தரார். பொண்டாட்டியை கூப்பிட்டு தான் சொல்கிறார், உங்கள் ஆத்துக்காரருக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த உணவை கொடு, இந்த உணவை கொடுக்காதே, இந்த மாத்திரை மருந்தை டயத்துக்கு கொடு. பார்த்தீங்களா? ஏன்னா அவள் தான் பொறுப்பாக செய்வா. தமிழ்நாட்டிலே போய் பாருங்க, நீங்கள் யாராவது சொல்லுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும். எங்கேயான்னு ஒரு பொம்பளைக்கு சுகர் பிபி இருந்து ஆம்படையான கூப்பிட்டு டாக்டர் சொல்லியிருக்கானா? சொல்லவே மாட்டான். ஏன்னா அவள் பார்த்துக்குவான்னு. ஸ்ரீகளுக்குத்தான் பொறுமை, பொறுப்பு, நிதானம். அது இந்த காலத்தில் குறைஞ்சிருக்கு. அதனால தான் கஷ்டம். தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அடுத்தது சொல்கிறான், சாக போகிறவனுக்கு யார் தோழன்? தகைப்பெர் தானம். தானம் பண்ணணும். இல்லறத்துக்குரிய பண்பாடே அதுதான். இல்லறத்துக்கு என்ன பண்பு? தானம் செய்யணும். ரொம்ப பேர் தப்பாக பேசுகிறேன், தனக்கு மிஞ்சித்தான் தானம்னு. தனக்கு என்று மிஞ்சுவது தானம். தெரிந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷில் அழகான பதம் ப்ரிசர்வ் த மணி. எதுக்கு? டு சர்வ். யாருக்கு தரணும்? ஃபார் டிசர்விங். இதே மகாபாரதத்தில் ஒரு கதை. தர்மபுத்திர மகாராஜா யுத்தமெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் ஆட்சி செஞ்சு அதுக்கப்புறம் யாகம் பண்ணான். இதை போல் யாகம் பார்த்ததில்லைன்னு எல்லாரும் சொன்னால், அப்போ ஒரு கீரிப்புள்ள வந்தது, இதை விட ஒரு யாகம் பார்த்தேன்னது. யார் பண்ணான்னா, தானம் பார்த்தேன்னது. ஒரு ஏழ பிராமணன், யமுனா நதிக்கரையில் தர்தர பிராமணன். அவனுக்கு ஒரு பையன், அவனும் வேதம் படிச்சிருக்கான். அக்ரஹாரத்தில் சத்து மாவு கொடுத்துருக்கா உறவுக்காரா. அதை சலித்து அதில் வெல்லம் கலந்து 4 பங்கு வச்சுட்டா. வாசக்கதவை தட்டுற சத்தம் கேட்டது. கதவை திறந்தா ஒரு வேத பிராமணன் நிற்கிறான். நான் காசிக்கு போகிறேன், பசிக்கிறது வந்தேன்னா. இந்த பிராமணன் வரவேத்தான். மனைவி ஜலம் விட்டாள். கால் அலம்பி பாத பூஜை பண்ணி சாப்பிட வாங்கன்னு உட்காத்தி தனக்கு போட்டதை போட்டான். சாப்பிட்டான். நன்னா இருக்குது. நான் எல்லாரும் அவள் பங்கை வச்சா. சாப்பிட்டா. வந்த பிராமணன் சாப்பிட்டு விட்டு அப்படி கையை நீட்டினான். பாருங்கள், நீட்டினது தான் தாமசம். இந்த பிராமணன் கையலம்ப நீர் விடுத்தான். சங்கு சக்கர கதாதாரியாக பெருமாள் காட்சி அளித்தார். நான் தான் வந்தேன். இதை அந்த கீரி புள்ள பார்த்துருக்கு. ஓட்டு தேவாரத்தில் மேலே உட்காண்டு இவா பாதம் பட்ட இடத்த கும்பிடணும்னு வந்தது பாருங்கோ. வழிக்கு விழுந்துருத்து அந்த மாவில், கப்பியில். அந்த மாவு பூரா இந்த கீரிப்பிள்ளையோட பாதி உடம்புல பட்டு தங்கம் ஆயிடுத்து. இப்போ அந்த கீரிப்பிள்ளை சொல்லித்து தர்மபுத்திரட்ட, நீ யாகம் பண்ணுற, மீதி உடம்பை தங்கமாக்கி போம்னு இந்த யாகசாலையில் பிறண்டேன், தங்கமாகலை. நீ சொல்லு, அந்த பிராமணன் செஞ்சது தானமா யாகமா, நீ செஞ்சதான்னு. தர்மபுத்திரர் பரீட்சத்துக்கு பட்டம் கட்டிட்டு கீழே இறங்கினார். கீரிப்பிள்ளையை சேவிச்சார்.
தெரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்கள். குலதெய்வத்தை கும்பிடணும், இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இல்லாதவர்களுக்கு கல்விக்கு கொடு, திருமணத்திற்கு கொடு, முதியோர் இல்லத்துக்கு கொடு, அநாதை இல்லத்துக்கு கொடு, கொடுங்கள். நாம் சம்பாதித்து நாம் சேர்த்து வைத்து கொடுக்கணும். இத்துவக்கும் இன்பம், அதுதான் சாஸ்திரத்தில் எடுக்கிறான். தகை பெரு தானம், கொடுக்க வேண்டும். நாம் கொடுத்தால்தான், வியாச மகரிஷி சொல்கிறார், வசதி உள்ளவன் கொடுக்காதவனும் வாங்கின்றவன் இவன் சௌக்கியமாக இருக்கணும்னு எவன் நினைக்கவில்லையோ 2 பேரையும் கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுன்னர். ஆக தானம்ங்கிறது நீ செய்தால்தான். இதைத்தான் பின்னால் கீதையில் பகவானும் சொல்ல போகிறான், அனுபவிக்க போகிறோம். அதனால் இதை 4 கேள்வியிலையும் என்ன முக்கியம்? தோழன் என்கிறான். நமக்கு நண்பனாக கருத வேண்டும். இதற்கு முக்கியமாக நண்பன் யார்? மனைவி. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து என்ன யமன் கேள்வி கேட்டான் என்று பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.